என்ற முஸ்லீமின் படையெடுப்பால் அழிந்தது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 1310 முதல் 1311 ஆண்டுகளில் டெல்லி சுல்தானான அலாவுதீன் கில்ஜி தனது படையை மலிக் கஃபூர் தலைமையில் தென் இந்தியாவிற்கு படையெடுக்க அனுப்பினான். இந்த மலிக் கஃபூர் என்பவன் டெல்லி சுல்தானான அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி ஆவான். தென் இந்தியாவிற்கு நுழைந்த மலிக் கஃபூரின் முஸ்லிம் படை ஐசோல, யாதவா மற்றும் காகத்திய அரசையும் நாட்டையும் சூறையாடி அந்த நாட்டு மன்னர்களை டெல்லி சுல்தான் ராஜ்யத்தின் கீழ் பணிய வைத்தது. அதன் பிறகு மலிக் கஃபூரின் பார்வை பாண்டிய நாடான மதுரை பக்கம் திரும்பியது. 1311 ஆண்டில் அப்போதைய பாண்டிய நாட்டின் மன்னனான மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இறந்தவுடன் அவனது மகன்களான வீரபாண்டியன் மற்றும் சுந்தர பாண்டியனுக்கு இடையே பாண்டிய நாட்டின் அரசன் பட்டத்திற்காக சண்டை நடந்தது. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசாமி என்பவனின்